Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம DIY rail hanging pots எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். இப்போ உங்க வீட்ல வந்து ஸ்பேஸே இல்லைனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு நீங்க வந்து உங்க விண்டோ கிரில்ல கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே உள்ள பாட்டில் வந்து ஹோல் கிடையாது, அதனால் உங்களுக்கு தண்ணி வடியுங்கிற கவலை கூட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பண்ணதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஒரு மெட்டல் ஒயர் வேணும். ஸோ இது வந்து துணி காய போடுற ஒயர்னு நீங்கள் ஹார்ட்வேர் கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மெட்டல் கம்பி யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லது. ஸோ நான் வந்து ஒரு 15 இன்ச்சஸ்க்கு வந்து இந்த கம்பியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கம்பியில் வந்து சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து மடக்கணும். நான் இது வந்து மை ஆர்கிட் அட்வென்ச்சர்ஸ்னு ஒரு சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். அதனால் சரி உங்களுக்கும் இதை பண்ணி காமிச்சிடலான்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் இது மாதிரி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் இந்த ரெண்டு எண்டையும் பெண்ட் பண்ணணும். இப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டு அதாவது ஒரு 1/3 வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா இப்படி மடக்கிக்கோங்க. கீழே வர இது பண்ணிவிட்டு அப்புறம் முதல்ல பெண்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து இந்த எண்டை மேலே பார்க்க இந்த மாதிரி இன்னொரு பெண்ட் பண்ணணும் இந்த ரெண்டு கம்பியையும். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா ஒரு என் ஷேப்பில் இருக்குது, இல்லை ஒரு எஸ் ஷேப்போ ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போ வந்து எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட் எடுத்துக்கிறேன். மேலே வந்து ஹோல் போடக்கூடாது, கீழே வந்து நம்ம வந்து ஒரு 2 ஹோல் இதுக்கு போடணும். ஸோ அதுக்கு நான் வந்து சோல்டரிங் அயன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போடலாம். ஸோ மேலே இல்லை, கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க, 2 ஹோல். கொஞ்சம் கேப் விட்டுட்டு செகண்ட் ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ என்னென்னா இந்த ஹோல்ஸ்குள்ளாடி நம்ம வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதுக்கு பேர் ஆக்சுவலாக எம் ஹுக்குன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து இதை உள்ளே விட்டு இப்போ மாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்டர்டியாக இருக்கும். நம்ம பாட்டு ரெடி. பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஒன்றும் ஷேக் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த எண்டை இப்படி கூட விட்டுக்கலாம், இல்லைன்னா இதை வந்து பின்னாடி பார்க்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 2 எண்டையும் இந்த மாதிரி நம்ம வந்து பின்னாடி பெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்படி பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அடிக்கடி கலத்தி மாட்ட முடியாது. ஸோ கலத்தி மாட்டதாக இருந்தால் அப்படி விட்டுடலாம், இது இருந்தால் பெர்மனண்ட்டாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து க்ரில் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்களா அழகாக இப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கடையில் வாங்குகிற ரெயிலிங் பாட் மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப ஷேக்கான ஆகாது, ஸ்டடியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ நான் வந்து எனக்கு ஆர்கிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பாட்ஸில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆர்கிட் பாட்ஸில் வந்து ஹோல் இருக்கும், அதனால் அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றினாலும் இந்த கீழே உள்ள பாட்டில் வந்து கலெக்ட் ஆகிரும். ப்ளஸ் அந்த ஆர்கிடுக்கு ஹியூமிடாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாதா கோக் பாட்டிலில் கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு தின் கம்பி தான் யூஸ் பண்ணி அப்படி பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா ஸ்டர்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். 7up பாட்டில், கர்ட் பாட்டில், ஐஸ்கிரீம் டப்பா, அதெல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.